வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்வெர்டர் மாடல் பிசிபி போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒனிடா, ப்ளூ ஸ்டார், அப்புறம் வந்து ரீகனெக்ட்டு, இந்த மாதிரி நிறைய மாடலுக்கு இந்த போர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு ஒரு மாடலுக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா போர்டும் எல்லா மாடலுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. மேக்மீட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் யூனிவர்சல் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் போர்டை பார்த்தா தான் எரர் கோடும் கண்டுபிடிக்க முடியும், சில விஷயங்களும் சொல்ல முடியும். அதனால தான் சில பிரச்சனைகள் இருக்குது. போர்டு என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ப்ளூ ஸ்டாரில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னு போர்டு ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லுவேன். எதுக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க. எதுக்குன்னா அந்த போர்டு வந்து ப்ளூ ஸ்டார் எக்ஸாக்ட் ப்ளூ ஸ்டார் போர்டு தானா, இல்லை ரீகனெக்ட் போர்டு போட்டிருக்காங்களா, இல்லை வந்து இதுக்குள்ள போர்டு போட்டிருக்காங்க, மேக்மெட்டுக்குள்ளே போர்டு போட்டிருக்காங்களான்னு அதை வச்சு தான் எரர் கோடு சொல்ல முடியும். அதுக்காக தான் கேட்குறது. பார்த்திங்கன்னா இந்த போர்டு இதுக்காக உள்ளது. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இது வந்து 1 டன்னா 1.5 எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா? அப்புறம் இதோட சென்சார் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் தான் இது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து இண்டோரில் பார்த்தீங்கன்னா காயில் சென்சார், ரூம் சென்சார் ரெண்டுமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 சென்சாரும் மோஸ்ட்லி ஒரு 80% போர்டில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். காயில் சென்சார் 10Kனா ரூம் சென்சார் 10Kவாக இருக்கும். ஓகேங்களா? சாம்பிளுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். சில இதில் மாறி வரும். இப்போ எல்ஜியில் பார்த்தீங்கன்னா காயில் சென்சார் 5K இருக்கும், ரூம் சென்சார் 10K இருக்கும். அதெல்லாம் யூனிவர்சல். எல்ஜியில் எல்லா மாடலுமே இந்த மாதிரி தான், ஏன்னா எல்ஜி வந்து ஒரிஜினல். ஓகேங்களா? மேக்மெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10K இருக்கும். இல்லை ரொம்ப ஓல்டு மாடலாக இருந்தால் 5K இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாடலில் போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாடலில் ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 15Kவும், காயில் டெம்பரேச்சர் சென்சார் 20Kவும் இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வேறு மாதிரி வரும் இந்த மாடலில். ஏன்னா ஒரே மாதிரி செக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அவுட்டோரில் பார்த்திங்கன்னா 10K 15K, சாரி 10K 50K 50K, டிஸ்சார்ஜ் வந்து 50K வரும். இது ரெண்டும் 10K வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து 1 டன்னா இல்லை 1.5 டன்னா இல்லை வந்து 2 டன்னா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நேமில் வந்து எழுதியிருப்பாங்க. 12WBன்னு போட்டிருந்தா இது வந்து 1 டன். இதே 18 போட்டிருந்தா 1.5. இதே 24ன்னு போட்டிருந்தா 2 டன். இது வந்து நார்மலாக நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். சப்போஸ் இதெல்லாம் இல்லை, எப்படி கண்டுபிடிக்கிற? ஒரே மாதிரி தான் இருக்கும் போர்டு. எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் ஸ்பேர்ஸ் இருக்காது. இதுவும் ஒரே போர்டு தான். இங்கே பாருங்கள், சைஸில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து இதுக்கும் சிமிலர் வித்தியாசம் இருக்கும். மிச்சப்படி எல்லாமே இங்கே பாருங்கள், ஐசிலேருந்து எல்லாமே. இதில் நான் ஸ்பேர்ஸ் எடுத்துட்டேன். ஸ்பேர்ஸ் இருந்ததுன்னா அப்படியே டிட்டோ ஒரே மாதிரி தான் இருக்கும், எதுவுமே மாற்றம் இருக்காது. ஆனால் இது 1.5 டன் போர்டு, இது 1 டன் போர்டு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ பாருங்கள். இதோட கெப்பாசிட்டரோட வேல்யூ பாருங்களேன், காட்டுறோம் பாருங்கள். 470 மைக்ரோஃபரட், 450 வோல்ட்டு. வோல்டேஜ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். 500 வோல்ட்டு, 450 வோல்ட்டு அப்படி இருக்கும். 470 மைக்ரோஃபரட். ஓகேங்களா? இப்போ இதோட மைக்ரோஃபரடை பாருங்கள், 680 மைக்ரோஃபரட். ஓகேங்களா? இதில் 470ல் 2 கெப்பாசிட்டர் இருந்ததுன்னா அது 1 டன். ஓகேங்களா? இதே 680ல் 2 கெப்பாசிட்டர் இருந்தால் 1.5. இதே 680ல் 3 கெப்பாசிட்டர் இல்லை 4 கெப்பாசிட்டர் இருந்ததுன்னா அது 2 டன். அதாவது 1.5க்கு மேலே, 1.25 இருக்கலாம், 2 டன்னாகவும் இருக்கலாம். இதை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? கெப்பாசிட்டரோட சைஸை வச்சு. ஓகேங்களா? அதுக்காக தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில பேருக்கு அந்த இது தெரிய மாட்டேங்குது. சில பேர் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த போர்டை எடுத்து 1.5 டன்னுக்கு போட்டிங்கன்னா ஓடாது. ஏன்னா இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே 4.5 ஆம்ஸ் தான் போகும். அதுக்கு மேலே போச்சுன்னா கரண்ட் சென்சிங் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால் ஓவர் கரண்ட்டுன்னு சொல்லி ஆஃப் ஆகிடும். இதை தூக்கி போய் 1.5 டன்னுக்கு போட்டிங்கன்னா ஒர்க் ஆகுது. அதே 1.5 டன் போர்டு எடுத்து 1 டன்னுக்கு போட்டிங்கன்னா ஓடும். ஏன்னா அதோட மேக்ஸிமம் கரண்ட் ரேஞ்ச் வந்து 7 ஆம்ஸ் வரைக்கும் போகும். அது ஓடும், இது ஓடாது. அந்த மாதிரி சில பேர் மாற்றி போட்டுடுறாங்க. அதனால் சில பிரச்சனைகள் வருது. அதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதேமாதிரி இதில் பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் 2 டன் பாருங்கள். இது ஓஜியோட போர்டு. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஸ்ட்ரக்சரில் வர மாதிரி இருக்கும். 660 660 மைக்ரோஃபரட்டில் வந்து 450 வோல்ட்டு, 660 மைக்ரோஃபரட்டில் 3 கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதுக்காகனா பவர் ஃபேக்டர், அதாவது பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்யூட்டுக்காக சில லோடு தாங்கிறதுக்காக. ஏன்னா கம்ப்ரஸரோட லோடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணாலும் 1 டன்னு 1.5 அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் கம்ப்ரஸர் சூஸும் அதை மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ஒரு இது வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்து சில பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்கிட்ட. அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது கேள்வி வேணும்னா அதை கேளுங்க கமெண்ட்டில் நீங்கள் கேட்க தான் என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.